श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிதே நம பிரதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெகுநாள் உபாசனை செய்தும் பயனில்லை, காரணங்களும் தீர்வுகளும், அந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சிந்திச்சுன்னு வரும். அதுல நம்பிக்கை, கர்மா அதெல்லாம் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி மதிப்பின்மை அப்படின்னு ஒரு காரணம். ஒரு தேவதைக்கு விக்கிரகம் வைக்கிறோம். அந்த விக்கிரகத்தை தொட்டு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஒரு தொடர்பு அந்த விக்கிரகத்தோட வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு காயத்தினாலே கொள்ளுகிற தொடர்பு. மூர்த்திகள், அதாவது விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணினால் உபாசகனை தவிர வேற யாரும் தொடக்கூடாது. அப்படி அந்த விக்கிரகத்துக்கு யாராவது பூஜை பண்ணணும்னா அந்த உபாசகனுடைய அனுமதி பெற்று தான் பூஜை பண்ணணும். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரணமா ஒரு செல்லு வச்சிருக்கோம், இந்த செல்லு வேண்டாம் அடுத்த செல்லு வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி உபாசனை வடிவத்தை நீங்கள் மாற்றிவிட முடியாது. அது ஒரு மதிப்பிற்குரிய பொருள். சாதாரண உலகியல்ல நம்ம வீட்டுல ஷோல வச்சிருக்கிற பொம்மைக்கும் கோபுரத்து மேல காமிக்கப்படுகிற உருவங்களுக்கும் உள்ள வச்சிருக்கிற மூலஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? அப்ப எல்லாமே பொம்மை தான், ஆனால் அது ஒரு சிறப்பு மதிப்பை பெறுகிறது. ஆத்மார்த்த மூர்த்தியோட விக்கிரகம் என்பது அதனோடு நீங்கள் கொள்ளுகிற பெரும் மதிப்பீட்டால் தொடர்பு கொள்ளப்படுகிறது. இந்த கையால தீண்டினா கூட அந்த விக்கிரகத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அதுதான் தீட்சையில கொடுப்பாங்க. நீங்க பூஜை பண்ற விக்கிரக சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு ஒரு ரகசிய பேர் கொடுப்பாங்க. அந்த ரகசிய பேரு உபாசகனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த ரகசிய பேரை குறியிட்டு சொல்லி அழைப்பார்கள். உபாசனை என்பது ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு புதிய உறவு எப்படி அந்த குழந்தைன்னு ஒண்ணு எப்படி உருவாகிறதோ, அது மாதிரி குருவனுடைய உடம்பிலிருந்து உபாசகனுக்கு உபாசகன்லேருந்து அந்த ஒரு உருவம் உருவாகி ஒரு குழந்தை மாதிரி அது வளர்ற மாதிரி. நம்ம மாத்துல ஒரு குழந்தை பிறந்தா அதை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், அதை ஸ்கூலுக்கு சேர்க்குறோம், அடுத்தடுத்த விஷயங்களை வளர்றோம். அது கொஞ்சம் வளரும்போது அதுக்கு நம்ம செயல்படுற மாதிரி இருக்கு. அது குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அதுக்காக நம்ம முயற்சி எடுத்துக்கணும், அப்படிதானே? அப்படிலாம் அந்த குழந்தைய பார்த்து ஒரு 20 வயசாயிடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு போறது, அந்த குழந்தை நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரி தான் உபாசனை விக்கிரகம். ஒரு மானுட அந்த மதிப்பை உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சாமி கும்பிடுறேங்கிற பொருளை எங்க பார்த்தாலும் போவா, நிறைய விக்கிரகத்தை வாங்கிட்டு வருவா, அது நிறைய வச்சிருவா, அதுக்கு ஒரு பூ சாத்தணும், அந்த ஒரு ஒரு மதிப்பு இருக்காது, அதுக்கு ஒரு தனி சாப்பாடு ஒரு நைவேத்தியம் பண்ணணும், அதெல்லாம் நைவேத்தியம்லாம் பண்ண மாட்டா, அப்படியே வாங்கிட்டு வச்சிருவா, கையால கும்பிடுவா. அது எந்த விதமான மாற்றத்தையும் நமக்கு தராது. மேலும் அது சித்த குழப்பத்தை, சித்த சலனத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு விதமான எண்ண அதிர்வுகளை கொண்டது. அதனால அந்த வகையில இந்த உபாசனை விக்கிரகத்தை மதிக்கணும்னு சொல்றேன். அதுக்காக தான் அந்த குழந்தை, தாய், கரு அப்படின்னு சொல்றேன் நான். அப்படி ஒரு மதிப்பு கொடுத்தா மாத்திரம்தான் தேவதை அந்த விக்கிரகத்துல சாநித்தியமா படியும். அப்படி உட்காரும் போது அந்த மதிப்பு கொடுக்கும்போது பூஜை பொருள்களை மாற்றக்கூடாது. இப்போ பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இடத்த மாற்றக்கூடாது, ஒரே இடத்துல தான் பூஜை பண்ணணும். பூஜைக்கு உபயோகம் பண்ற காலம் ஒரே காலமா இருக்கணும். ஏன் இதெல்லாம் மதிப்புங்கிற பேர்ல இதை சொல்றோம் அப்படின்னா, மற்ற விஷயம் மாதிரி ஒரு அலட்சியமா அதை செஞ்சா அது வராது.
நம்ம தேவதைய குறிச்சு அத அனுகிரகத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கான மதிப்ப நாம குடுக்கணும். மதிக்காதவாளுக்கு உபாசனையே வராது. குரோர் கௌரவம் உச்சதே. முதல்ல குருவ மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப மதிப்புல தான் அது ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு தேவையை நிறைவு செய்கின்ற அந்த பண்பு அந்த பொருளுக்கு இருக்கு பாருங்க. எந்த மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அந்த தேவையை அடைகின்ற வரைக்கும் அந்த பொருள் மதிப்புடையதா இருக்கும். அந்த தேவை முடிஞ்சோனே அந்த பொருள் மதிப்புடையதா இருக்காது. வியாதி இருக்கிற வரைக்கும் மருந்து மதிப்புடையது. வறுமை இருக்கிற வரைக்கும் செல்வம் மதிப்புடையது. குழப்பம் இருக்கிற வரைக்கும் தெளிவு மதிப்புடையது. அப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதை எல்லாவற்றையும் தீர்த்து ஒரு பேரானந்த பெருவழிக்கு உங்களுக்கு உண்டான வழி காட்டுவது அந்த விக்கிரகம் அப்படின்னு சொன்னா, அது பேர்ல எப்படிப்பட்ட மதிப்பு இருக்கணும்? மதிப்பின்மை காரணமா ஒரு உபாசனை பலனை இழந்து விடுகிறது. நாம் பெரும்பாலும் அதை செய்வதில்லை. அந்த மதிப்பு என்பது உள்ளத்தினால் இயல்பாய் வரணும். அதை தோற்றுவிப்பதற்காகத்தான் அதற்கான சூழலை உருவாக்குகிறோம். அந்த சூழல் தான் உபாசனை. தாந்திரிகம்னு பேர் இருக்கு. உங்களை அறியாமல் உங்கள் உள்ளத்தை ஒரு பாதையிலே செலுத்துகிற முயற்சி. குரங்க நினைக்காத மருந்து குடி. உனக்கு எல்லா வியாதியும் நிவர்த்தி ஆகும்னு ஒரு டாக்டர் சொன்னார். பேஷண்ட்டுக்கு எப்ப மருந்த தொட்டாலும் குரங்கு ஞாபகம் வந்துரும். ஏன்னா அந்த டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவன் எப்ப மருந்து எடுத்தாலும் அவனுக்கு குரங்கு ஞாபகம் வந்துரும். மறக்காது. அந்த மாதிரி நினைக்காமல் இருன்னு சொன்னா மனசு அதை என்ன பண்ணும்? உடனே அந்த இடத்துக்கு தயாராயிடும். அது மாதிரி மனதை அடக்க முயன்றால் அது நம்மை அடக்க முயலும். அதனால சிந்திக்கணும், கடந்து போகணும். அந்த மாதிரி உங்கள் மன அடக்க பயிற்சிக்காக இப்படி ஒரு வழியை வச்சிருக்காங்க. அதனால ஒரு விக்கிரகம்ங்கிறது எப்படி ஒரு தாய் மகன், தந்தை மகன், அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன். உங்களோட குரு அது அந்த விக்கிரகம். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் கூர்ந்தாய்வு செய்து கொண்டிருப்பது. அது இப்ப நான் சொல்லணும்னா ஒரு வீட்ல ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது அங்க என்ன நடக்குதுங்கிறத அது பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு புத்தியில பதிவாயிட்டே இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி ஒரு உபாசனை அப்படிங்கிறது உன்னை கண்காணிக்கக்கூடிய ஒன்று. அந்த விக்கிரகம் உங்கள கண்காணிச்சுட்டே இருக்கும். காலம்பரலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ என்ன பண்ற அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மதிப்பிற்குரிய ஒரு குருவினிடத்து உள்ள ஒரு பண்பு அந்த விக்கிரகத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு தெய்வத்தினோட பண்பு என்னன்னா ஆற்றல். குருவுக்கு ஞானம் இருக்கு, தெய்வத்துக்கிட்ட ஆற்றல் இருக்கு. பதவி மாதிரி ஆற்றல். பதவியில இருக்கக்கூடிய அரசன் எதை செய்தாலும் உடனே செஞ்சிடலாம். அப்போ பதவிக்கு எப்படி ஒரு ஆற்றல் இருக்கோ அந்த மாதிரி அந்த தெய்வ பண்பு அதுக்கு பூஜை பண்ற அந்த ஆசனாதி விஷயங்கள்ல அதுக்கு வரும். அப்ப நம்மளை குறிச்சு எந்த முடிவையும் எடுத்து நம்மை ஒரு செம்மையான வழியிலே நடத்துகிற உரிமையை நாம் அதற்கு கொடுக்க வேண்டும். பொதுவாவே தாய் தந்தைக்கு உரிமை இருக்குன்னு சொல்றோம். அதை தாண்டி நம்ம படிக்கிற வாத்தியார் கொஞ்சம் நம்மள வாழ்க்கையில கண்டிக்கிறார். அவருக்கு சில உரிமைகள் இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் தாண்டி தெய்வத்துக்கு அந்த உரிமையை உபாசகன் கொடுக்கணும். "அந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு" சொல்றார். அந்த உபாசனை விக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய மூச்சு காற்று மாதிரி இருக்கு. ஏய்ப்பு இல் அன்பு வைப்பு கான். இப்ப கால்ல செருப்பு போட்டுக்கிறோம். அத வாசல்லயே விட்டுருவோம். அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. போம்போது அப்படியே போட்டுன்னு போறோம். அதே சமயத்துல ஒரு தங்கத்துல 10 பவுன் நகை போட்டுருக்கோம் கழுத்துல. அதை எடுத்து கழட்டி வச்சுட்டு நம்ம மத்த விஷயம் பண்ணணும்னா, அத பாதுகாப்பான இடத்துல வைப்போம். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான பண்புடைய விஷயம் இந்த விக்கிரகத்து பேர்ல உங்க மனசுக்குள்ள வரணும். அது வரும். நீங்க பூஜை பண்ண அந்த விக்கிரகத்துல இருக்கக்கூடிய அடையாளமாவே சுவாமி வரும். அதனாலதான் அது மதிப்பிற்குரியது. அந்த மதிப்பு உங்க மனசு தான் கொடுக்கும். உங்க மனசு அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் உங்க மனசு அந்த குருவுக்கு கொடுக்கணும். உங்க மனசு நீங்க கும்பிடுற அந்த மந்திரத்துக்கு கொடுக்கணும். உங்க மனசு நீங்க கொடுக்குற அந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும். அந்த மதிப்பு வரணும். இது மனசால செய்யறது. தானாலாம் இதெல்லாம் சொல்லி வராது. நம்ம ஏதோ கொஞ்சம் அலட்சியமா இருப்போம். இப்ப தீட்சை வாங்கினோம், ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நாள் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணுவோம்.
ஒரு 10 நாள் செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு இப்போ பூஜை பண்ண முடியாத சூழல் வரும். அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் அத விட்டுறக்கூடாது. அது விட்டா பாவம் அப்படின்னு சாஸ்திரம் அச்சுறுத்தவில்லை. அதன் மீது ஒரு மதிப்பீட்டை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக மட்டுமே அப்படி சொல்லுகிறது. அந்த மதிப்பீடு ஏற்பட்டுருது அப்படின்னு சில பேர் வந்து பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ நாழி ஆனாலும் சரி. சில வேலைகள் இருக்கும். காலம்பற, மத்தியானம், சாயந்தரம் வரைக்குமே சாப்பிடாம இருப்பா. அந்த மதிப்ப நம்ம அந்த சாமிக்காக நம்ம குடுக்கும்போது, சாமி நமக்காக முன்னாடி வந்து அந்த மதிப்பு நம்ம குடுக்கல, நம்ம அலட்சியம் அதுவும் அலட்சியமா இருக்கும். அந்த மதிப்பின்மை இருந்ததுன்னா, உபாசனையில சித்தி அடையவே முடியாது கடைசி வரைக்கும். அதனால குரு வாக்கு, மந்திரம், அதுல சொல்லக்கூடிய சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்த பின்பற்றுறதுல நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இது எல்லாத்த விட ஏய்ப்பு இல் அன்பு வைப்பு. நமக்கான முழு பாதுகாப்பு, நமக்கான முழு செல்வம், நமக்கான முழு மகிழ்ச்சிக்கான ஒரு காரணமாக அந்த விக்கிரகம், அந்த மூர்த்தி ஆகும் வரை, அந்த மதிப்பை அந்த மூர்த்தி பெறும் வரை, நம் உபாசனையானது மீண்டு கொண்டே செல்லும் பயனை தராததாக. அதனால மதித்து, இறைவனை மதித்து, சாஸ்திரங்களை மதித்து, குருவை மதிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.